ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன் எதை சொல்லுவாங்கல்ல, உடம்பை முடக்கி போட்டுருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடல்நிலையை ரொம்ப கெடுத்து வச்சுருந்தார் இந்த சனி பகவான். ஒரு மந்தத்தன்மையை கொடுத்து வச்சுருந்தார். எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சார், எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது சார், என்ன வாழ்க்கை, வாழ்க்கை என்னத்தை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது சனி பகவான் நார்மலான உடனே எனக்கு திரும்பவும் எந்திரிச்சு ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தோணுது. நார்மல் ஆகிட்டார். சனி வக்ர நிவர்த்தி 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகிடுது, பிஸ்னஸை தெரியாமல் வேலையை விட்டு வந்துட்டேன், இருந்த வேலையை விட்டு வந்துட்டு இப்போ கடையை திறந்துருக்கேன், இந்த கடை ஓடுமான்னு தெரில அப்படிங்கிறது தான் உங்களுடைய எல்லாமே ஒரு குழந்தை. அது மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே உங்கள் கம்பெனி இப்போ இந்த லெவலில் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நண்பர்களே, எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம். உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது? சனி வக்ர நிவர்த்தி என்ற உடனே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். சனி வக்ர நிவர்த்தி 11ஆம் இடத்திலே வந்த சனி பகவான் எனக்கு பலன்களை அள்ளித்தர வந்தார். அள்ளித்தந்த வானம், இது யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்க. என்னுடைய வானவில்லை யாரோ திருடி விட்டாங்க. என் வானவில் என்ன சொல்லுவாங்கல்ல, உன் வானத்தில் வானவில் தான் களவு போனது, என் வானத்தில் வானமே இல்லாமல் போனது அப்படிங்கிற மாதிரிலாம் கவிதைலாம். நான் 11ஆம் இடம்ங்கிறது உங்கள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதை நீங்கள் நம்பி ஆரம்பிச்சிங்க. நான் ஒரு கடை ஆரம்பித்தவன் இன்னொரு கடை நம்பி ஆரம்பிக்கிறேன். ரிஷபராசிக்காரர்கள் அப்படி நம்பி ஆரம்பிச்சிங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அகலக்கால் வச்சுட்டேன் சார். தேவையில்லாமல் அகலக்கால் வச்சதுனால எனக்கு இந்த மாதிரி பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கிறத விரும்புகிற ஹோம் சிக்குன்னு சொல்லுவாங்க. ஹோம் சிக் நிறைய பேருக்கு அப்படி ஹோம் சிக்காக இருக்க ரொம்ப பிடிக்கும். ஹோம் சிக்காக வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, வீட்டை தாண்டி வெளியே போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டீ கடை கூட கூப்பிட்டு பாருங்கள், ரிஷபராசிக்காரர்கள் வரவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அது கூட அவங்களுக்கு ஒரு வேலை தான். யார் இங்கேருந்து போயிட்டு டீ கடைலாம் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே ஹோம்லியாகவே இருப்பாங்க. அது அவங்க குணம். அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஒன்றை பார்த்து உடம்பை பார்த்துறாரு. இத்தனை நாள் உடம்பை போட்டு எதை சொல்லுவாங்கல்ல, உடம்பை முடக்கி போட்டுருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உடல்நிலையை ரொம்ப கெடுத்து வச்சுருந்தார் இந்த சனி பகவான். ஒரு மந்தத்தன்மையை கொடுத்து வச்சுருந்தார். எது மேலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை சார், எதை பார்த்தாலும் வெறுப்பாக இருக்குது சார், என்ன வாழ்க்கை, வாழ்க்கை என்னத்தை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போது சனி பகவான் நார்மலான உடனே எனக்கு திரும்பவும் எந்திரிச்சு ஓடணும், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தோணுது. நார்மல் ஆகிட்டார். சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். புதிய நண்பர்கள் கிடைச்சாங்க. நண்பர்களே நம் வாழ்க்கையில் யாரெல்லாம் நல்ல நல்ல நண்பர்களோ அவர்களால் நம் வாழ்வு ஜெயம் பெறுகிறது. யாரெல்லாம் வீணாக போன ஃப்ரெண்ட்ஸோ அவங்க அதனால் நம்ம வாழ்க்கை வீணாக போகுது. சிம்பிள், அவ்வளோதான். நமக்கென்று ஒரு குணம் இல்லை, நாம் ஒரு களிமண்ண மாதிரி. இதை ஒரு சிற்பமாக கடவுள் பண்ணிகிட்ருக்கார். சரியா? அப்போது நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் என்னவென்றால், இதில் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 11ஆம் இடத்து சனி பகவான் வக்கரமாக இருக்கும் பொழுது, இப்படியே அவர் வக்கரமாக இருக்கும் பொழுது நமக்கு தொட்ட காரியங்கள்லாம் லாபமே வராத மாதிரி பண்ணார். 10 ரூபா 12 ரூபாய்க்கு விற்கலான்னு போனால் கூட போனேன் சார், ஒரு 2 ரூபாய் ஏற்றினா கூட சேல்ஸ் ஆக மாட்டேங்குது. இதே ரேட்லேயே ஓட்டினா எப்படி சார் கரெக்டாக இருக்குது, ஸ்டாஃப் சேலரி, ஏசி, கடை வருமானம் எல்லாம் கொடுத்தது போக கையில் ஒரு 30,000 40,000 நிற்கிது சார், இதுக்கு நான் வேலைக்கே போயிருக்கலாம் சார், ப்ரொமோஷனாவது கொடுத்துருப்பான். அது நிறைய பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க கதையை போய் கேட்டு பாருங்கள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆஃபீஸில் இப்படி கையை கட்டி வேலை பார்க்குறதுக்கு பதிலாக நான் வேலையை விட்டு பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டுறேன்டா, நான் பிஸ்னஸ் மேன்றான் என்னிலேருந்து அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறது. பாருங்கள் தெரியும். ஏன்னா பிஸ்னஸ் நடத்துறது அதை விட ரொம்ப பெரிய கஷ்டம் நண்பர்களே. கமிட்டடாகவே இருக்கணும். அது இப்போ லைஃபே ஒரு கமிட்மெண்ட் ஆகிடும். அது ரொம்ப பெரிய கஷ்டம். அப்போ இருந்தால் தான் நீங்கள் மேலே வர முடியும். ஆனால் நம்மளால் அப்படி இருக்க முடியாது. கம்பெனினா அப்படி ஜாலியாக இருந்துக்கலாம், ஒரு நாள் வேலை செய்யலாம், ஒரு நாள் வேலை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பிஸ்னஸ்னால் எல்லா நாளும் வேலை செய்யணும். அதான் அதில் இருக்க கஷ்டமே. 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்ன ஆகிடுது, பிஸ்னஸை தெரியாமல் வேலையை விட்டு வந்துட்டேன், இருந்த வேலையை விட்டு வந்துட்டு இப்போ கடையை திறந்துருக்கேன், இந்த கடை ஓடுமான்னு தெரில அப்படிங்கிறது தான் உங்களுடைய பெரிய ப்ராப்ளம். இனிமே ஓடும், கவலைப்படாதீங்க என்று வண்ணதாசன் சொல்லுகிறார் நண்பர்களே. என்ன அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தை தான், ஒன்றும் கெட்டு போய்விடவில்லை, இப்பொழுது நினைத்தால் கூட உலகின் மிக உயர்ந்த உயரங்களுக்கு நீங்கள் செல்லலாம், வண்ணதாசன் சொல்லுகிறார். யாருங்க அந்த வண்ணதாசன்? ஏசுதாசா? அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. வண்ணதாசன் ஒருத்தருக்கு இருக்காரு, விடுங்க, அவர் எழுதியிருக்காரு. இப்படி
ஸோ அப்போது மிக உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம், என்ன ஃபேவரட் டைலாக் இது, மிக உயர்ந்த கட்டடங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் வரைபடங்களாக இருந்தவை தான். இன்று மிகப்பெரிய பேரரசன் எல்லாம் ஒரு காலத்தில் பாலுக்கு அழுத குழந்தை தான். எதுவுமே உடனே நடந்து விடுவதில்லை, எல்லாமே ஒரு குழந்தை. அது மாதிரி 11ஆம் இடத்துல சனி பகவான் வந்தோடனே உங்கள் கம்பெனி இப்போ இந்த லெவலில் இருக்கலாம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது முக்கியமில்லை நண்பர்களே, எதை நோக்கி செல்லுகிறீர்கள் என்பது முக்கியம். உங்களுடைய இலக்கு வேண்டும். அந்த இலக்கு உங்களுக்கு வந்துடுச்சு. 11லேருந்து 1.5 பார்த்துட்டார், 5 பார்த்துட்டார், குழந்தை பிறக்க போகுது. இந்த சனி வக்ர நிவர்த்தியாய் இனிமே என்ன சார் ஐவிஎஃப் பண்ணுறோம் போகிற இடத்துலலாம் டாக்டருங்க நம்மளை வச்சு 4 கட்டடம் கட்டிடுவாங்க போல இருக்கு. ஒரே ஒரு குழந்தை தான் சார் கேட்டேன், அதை ஓகே பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த டெஸ்ட் எடுத்தியா, இந்த டெஸ்ட் எடுத்தியா சார், குரோமோசோம் டெஸ்ட்லாம் எடுத்துருக்காங்க சார். இப்போல்லாம் வர குரோமோசோம், இதெல்லாம் நாங்கள் அறிவியல் புக்கு தான் படிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கிட்ட எடுத்து பார்க்குறீங்க? குரோமோசோம், அதில் பார்த்தா அப்படி முக்கோணம் இப்படிலாம் இருக்கும் குரோமோசோம். ஜெனிட்டிக்கல் தியரிக்கெல்லாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம தாத்தா முத்துக்கருப்பேன், அவங்க ஜீன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு குழந்தைக்காக தானே வந்தேன், இது வரைக்கும் எடுக்காத டெஸ்ட்டே இல்லை, எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டீங்க. அந்த மாதிரி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு மிஷின் வாங்கி போட்டிருக்காமா இல்லையா, எல்லா மிஷினும் ஓடணுமா இல்லையா, வெரி குட்ரா, நல்ல பாலிசி. அப்போது 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 5ஐ பார்க்கும் பொழுது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். சனி பகவானே குருவுடைய வீட்டில் இருந்து சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், இனிமேல் குழந்தை அப்படி பிறக்கும். எப்படி சார் பிறக்கும்? தெய்வத்தின் அருளோடு பிறக்கும். சனி பகவான் பார்த்து சனி மாதிரியே பிறக்கும், அப்படி இல்லைங்க, சனி பகவான் பார்த்து தெய்வமாக பிறக்கும். ஒருத்தர் கேட்டார், அப்படி தான் குருவோட வீட்டிலேருந்து சனி குழந்தை கொடுப்பார், சனி மாதிரியே கொடுப்பாரா சார்? ஐயோ, ஏன் இப்படிலாம் யோசிக்கிறீங்க? சனி நல்ல மனிதர்ப்பா, நல்ல அளவர். ஸோ 11ஆம் இடத்துலேருந்து 7ஆம் பார்வையாக 5ஐ பார்க்கிறார். அடுத்து 11ஆம் இடத்துலேருந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக 8ஐ பார்க்கிறார். ஆயுசுக்கு பிரச்சனை, ஆபத்து, அவங்களுக்கெல்லாம் சரியான ஆப்ரேஷனு. நிறைய பேர் இதுக்கெல்லாம் பலன் சொல்கிறதே இல்லை, நான் ஒருத்தன் தான் காலகாலமாக சொல்கிறேன். ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிற பேஷண்ட்டெல்லாம் இதை பாருங்கள், இனிமேல் சுகமாயிடுவீங்கன்னு நம்புங்க. ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு வெளியே வர முடியாத ஒரு இடங்களில் இருந்து கொண்டு கஷ்டப்படுறவங்கெல்லாம் இந்த பதிவை பாருங்கள், ஒன்றும் ஆகாது, நீங்கள் சீக்கிரமாக உங்களுக்கு குணமாயிடும். நண்பர்களே, ஒன்றுமே இல்லை நீங்கள் இயங்க தொடங்கும் வரை. நீங்கள் இயங்க தொடங்கும் வரை இந்த உலகம் ஒன்றும் இயங்க தொடங்கிடுங்க. 8ஆம் இடம் என்பது அசட்டு சார். 2-3 பர்சனல் லோன் சார், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணேன் சார். இன்றைக்கி பேங்க்லேருந்து ஃபோன் பண்ணி காலில் விழுந்து அழுகுறான். என்ன சொல்கிறான்? ஒரு 10 லட்ச ரூபா லோன் கட்டிகிட்டே இருக்கேன், வாங்கிக்கிங்க, தேவையில்லை, உங்கள்கிட்ட நான் பட்ட பாடு போதும், திரும்ப எங்கேனே ஏன்பா பேங்க்காரங்களே, இந்த அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட யுகத்தில் என்ன ஒரு ஆளாக செலக்ஷன் பண்ணி ஏன் எனக்கே லோன் கொடுக்குறீங்க? இப்போ தான்டா கஷ்டப்பட்டு லோன் அடைச்சி முடித்தேன். 8ஆம் இடத்த குரு சனி பார்க்கும்போது லோனாக கொடுப்பாரு. வேணும்னா வாங்குங்க, உங்களுக்கு தேவையே 50,000 ரூபா தான், ஆனால் 5 லட்சம் கொடுப்பான், வாங்காதீங்க. ஏன்னா கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு பின்னாடியே ஆள் விட்டு வாங்குவானுங்க. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்லும் போது ஜாலியாக இருக்கும், ஆனால் உண்மையோட வழியை புரிஞ்சுக்கோங்க. சனி பார்த்தா உங்களுக்கு லோன் வாங்கி தந்துடுவார். லோன் தேவையா, அதை யோசிங்க. லோன் தேவையில்லைன்னா வேண்டாம். கடன் வண்டி ஓடுனா ஓடட்டும் சார், கடை ஓடுனா ஓடட்டும், இல்லை சும்மா கம்முன்னு உட்காந்துருப்போம், எதுவும் குறைவில்லை. நீங்கள் உங்கள் ஒய்ஃபு ஜாலியாக சிரிச்சுட்டு கடலைக்கொட்டை சாப்பிட்டுட்டு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கடையும் வரல, ஒன்றும் வரல, சட்டரை முடித்து ஈவினிங் வீட்டுக்கு போங்க, ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. கடனை கட்டுறதுக்கு பயந்துட்டு வாழ்கிறத விட இது எவ்வளவோ பரவாயில்ல. அப்போ 8ஆம் இடத்தை சனி பார்க்கும்பொழுது லோன் தருவார், வாங்காதீங்க. கீழே வீட்டுக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.